கோரிக்கை மனு கொடுக்க சென்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து தூய்மை பணியாளர்களிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 93 நாட்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் இன்று மண்டலம் 5 மற்றும் 6 இருக்கக்கூடிய மண்டல அலுவலகங்களில் மீண்டும் பணியாணை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் வலுக்கட்டாயமாக தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே காவல்துறையினர் கைது செய்து பல்வேறு தனியார் மண்டபம் மற்றும் இந்த சமுதாய நலக்கூடங்களில் அடைக்க வைக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களின் நிலை பொறுத்தவரையுமே வாழ்வாதாரம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் உணவுகளை கூட முறையாக உட்கொள்ள முடியாதல், குழந்தைகளை கூட பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக உடனடியாக இந்த பணியை வழங்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் கோரிக்கையும் வைத்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர் நிலை குறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். பொதுமக்களும் எங்கள் பக்கம் பேசுகிறாங்க. ஏன் அரசாங்கம் எங்களை பார்க்க மாட்டேன்றாங்க? நாங்கள் ஓட்டை போட்டு நாங்கள் என்ன ஐயா கேட்டோம்? நாங்கள் ஒன்றுமே கேட்கலையே. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடு. நாங்கள் பணி நிரந்தரம் கூட கேட்கலையே. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுன்னு தானே சொல்கிறோம். இன்றைக்கி 8 மணிக்கு நாங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆர்வமாக போனோம். 3 மாதமாக வேலை இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எவ்வளோலாம் நாங்கள் துன்படுத்திருக்கோம். வாடகை கட்ட முடியாமல் சாமானெல்லாம் வாடகைக்காரங்க தூக்கி வெளியே வைக்கிறாங்க. பசங்களுக்கு சாப்பாடு சரியாக போட விடாமல், ஒரு தீபாவளி கூட எங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல துணி எடுத்து போடல. நாங்கள் ஒரு பட்டாசு கூட வாங்கி கொடுத்துட்டு வீட்டு வாசலில் வெடிக்கிற அளவு கூட நாங்கள் வைக்கல. வீட்டில் கதவு போட்டுக்கின்னு நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து கேட்டால் வருமானம் இல்லை. வருமானம் இல்லாமல் எதுன்னு கொண்டாட முடியும்? எங்களை அப்படியே அடிமட்டத்தோடு தூக்கி போடுறீங்க. போட்டால் ராம்கியில் போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 மாதம் சம்பளம் தரேன் சேருங்கன்றாங்க. நாங்கள் 3 மாதம் சம்பளம் கேட்கல, உங்களுடைய பணத்தை கேட்கல, எதுவுமே கேட்கல. எங்களுடைய வேலை, எங்களுக்கு உழைச்ச காசு எங்களுக்கு வந்தால் போதும். எங்களுக்கு வேலை கொடுங்க. நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். 16 வருஷமாக உழைச்சி தான் சாப்பிட்டுன்னு இருக்கோம். அப்போ எந்த அரசாங்கமும் உங்களுக்கு 2 மாதம் சம்பளம் தரேன், போனஸ் தரேன் அப்படியெல்லாம் சொல்லலை. ஆனால் இப்போ மட்டும் போனஸ் தரேன், 3 மாதம் சம்பளம் தரேன் வந்துங்க. நாங்கள் ராம்கியில் நாங்கள் வேலை கேட்கல. நாங்கள் சென்னை மாநகராட்சியில் வேலை கேட்குறோம். உங்கள் வாக்குறுதி தான் நாங்கள் கேட்குறோம். ஏன் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றலாமே? உங்கள் வாக்குறுதியை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அப்போ மக்களை நீங்கள் எப்படி கைப்பற்றி வருவீங்க? மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்தீங்க, நாங்கள் உங்களை சேர வச்சோம். இன்னமும் நீங்களே வரணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கையே. அதுக்கு எங்களுக்கு பணி நிரந்தரம் போட்டுடலாமே. அரசாங்கத்தில் நீங்கள் எல்லாமே உங்கள் அப்பா காலத்துலேருந்து நீங்கள் எல்லாமே நல்லது தான் செய்கிறீங்க. நைட்டோட நைட்டாக பர்மனெண்ட் ஆர்டரும் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நல்லது கருத்திக்க தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டை போட்டு வர வச்சோம். நாங்கள் என்ன செஞ்சோம்? வேலையை தானே கேட்குறோம். வேறு ஏதாவது கேட்டோமா? நீங்கள் கொடுக்குற வீடு வானா, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஏழை எளிய மக்களாகவே இருந்துடணும். ஆனால் எங்கள் வாழ்வாதார வேலை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் 16 வருஷம் கஷ்டப்பட்டு சென்னை மாநகராட்சிக்கு மூலிமா நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். அதே போல் சென்னை மாநகராட்சி மூலிமா எங்களுக்கு சம்பளம் கொடுங்க. எங்களுக்கு சாப்பாடு 3 வேளை சாப்பாடுன்றீங்க. எங்களுக்கு சாப்பாடு வேணாம், எந்த இதுவும் வீடு வேணாம், வாசல் வேணாம், நீங்கள் கொடுக்குற போனஸும் வேணாம். எங்கள் வேலை எங்களுக்கு கொடுங்க. ராம்கி நிர்வாகத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. உடனடியாக நிரந்தர பணி வழங்க வேண்டும் எனவும், குறிப்பாக மாநகராட்சியின் கீழ்தான் எங்களுக்கு இந்த பணியை வழங்க வேண்டும், இந்த தனியார் கீழ் வழங்கக்கூடாது என தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து தான் இந்த போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. உடனடியாக இந்த ராம்கி என்ற நிறுவனத்தின் கீழ் பணிபுரிய வேண்டாம் எனவும், இந்த மாநகராட்சியின் கீழ் தான் பணிபுரிய வேண்டும் என மாற்ற கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் உடனடியாக எங்களுடைய பணியை நிரந்தர பணியாக வழங்க வேண்டும் என தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் லக்ஷ்மண பாண்டியன், சென்னை.